கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை என்றென்றைக்கும் உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் சோதரம் 13ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:18. 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து. 40 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது. ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டில் வச்சு பார்க்கணும்னா சோத்திரம். இன்னொரு குடும்பம் வந்துச்சுன்னா அவங்க சாப்பாடு போட்டு அவர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், அவங்க வருமானத்தை. ஆனாலும் அந்த குடும்பங்களை சில பார்த்து ஆதரிக்கிறது ஆணோட கிருபையாக தான் என்ன பண்ணுவோம், அதை செயல்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய தேவன் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் வனாந்தரத்தில் அவர் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வம் பாருங்க. வனாந்தரத்தில் என்ன பண்ணாராம்? ஆதரித்த தெய்வம். நம்மளை ஆதரிக்கிறவர், நம்மளை ஆதரவற்று கிடந்த நம்மளை என்னன்னா தேவன் அதான் சொல்ல முடியும். என்னை ஆதரித்தார் ஆண்டவர். சென்னை பட்டணத்தில் நான் போகும்பொழுது யாருக்கும் அந்த சென்னை பட்டணம் யாருக்குமே எனக்கு தெரியாது. நான் போன டிக்கெட் அந்த இருந்த பைசாவை என்ன பண்ணிட்டான், இங்கே சென்னையை சொல்லாகணும். போன புதுசு 2வது மூலம் ஏமாற்றி போயிட்டான். சரி, என்னடா வேலைக்கு போனான்னு சொல்லிட்டு அப்படியே போனவன் தான். சாப்பிடாம கொள்ளாமல் என்னடா பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியும். அப்போ இயேசு பற்றி எனக்கு தெரியாது. அவன் என்ன செய்ய போகிறோம் அந்த சென்னையில் அப்படி சொல்லி அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது என் ஆதரித்த குடும்பம் அதெல்லாம் தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா விதவை. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போய் கர்த்தருக்கு நான் உண்மையில நன்றி சொல்கிறேன், மனமாறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கடைசியில் அப்படியே கண்ணெல்லாம் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. நான் அந்த குடும்பம் நான் அட்ரஸ் எப்படியே என்ன கேட்டு என்ன பண்ணேன், அப்படியே போயிட்டு அந்த இருக்கிற போல அந்த குடும்பங்களை ஆதரித்து. வனாந்திரம் என் வாழ்க்கை, வனாந்திரம். நம்ம அறியாத நேரத்தில் கர்த்தர் நம்ம சில நபர்கள் எழுப்புவார். அவர்களை ஆதரிக்கிறவர்களை, அது யார் எழுப்புனா தெரியுங்க? அந்த குடும்பத்தை, அந்த விதவில தேவன் தான் அதை கொடுத்துருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ண என்னென்னமோ கூட சொல்லலாம், இல்லைங்க. ஆண்டவர் கொடுத்ததற்காக நம்ம நன்றி சொல்ல பழகி கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரையில் நடத்தின ஆண்டவர், இதுவரை என்னை ஆதரித்த ஆண்டவர் இன்னையும் என்னை ஆதரித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவன், உங்களையும் கர்த்தர் ஆதரிப்பார். அவர் ஆதரிக்கிற தேவனாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அவர்களை என்ன ஆதரித்து. ஸ்தோத்திரம். யாரும் ஆதரவு தர மாட்டாங்க இந்த பூமியில. இங்கே போனாலும் நமக்கு ஆதரவு கிடையாது. தேவனுடைய சிலுவை நிழல் தான் நம்மளுக்கு ஆதரவு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். அவர் நம்மளை ஆதரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதமாய் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை ஆதரித்தீங்களே, என் பிள்ளைகளை ஆதரித்தீங்களே, என் குடும்பத்தை ஆதரித்தீங்களே ஆண்டவர், இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆதரித்தீங்களே ஆண்டவரே, இந்த மார்க்கு என் பிள்ளைகள் எடுக்க ஆதரித்தீங்களே. வனாந்திரம் படிக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலை இல்லை, டியூஷன் சொல்லித்தரதுக்கு ஆளு இல்லை. ஆனால் வனாந்திரத்தில் என் பிள்ளைகளை எப்படி படிச்சு எனக்கே தெரியல, ஆனால் என் பிள்ளை நல்லா படித்து நல்ல மதிப்பு ஆதரித்தீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அந்த வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்ற, வனாந்தரம் செழிப்பாய் என்ன பண்ணாரு? அந்த வனாந்தரம் தான். ஆனால் அங்கே ஏசு இருந்தா செழிப்பு தான். கர்த்தருக்கு சோதரம். ஆனால் செழிப்பா இருந்து ஏசு இல்லைன்னா அங்கே வனாந்தரம். நான் சொல்லுவோம், புரியுதா? வனாந்தரத்துல இயேசு ராஜா இருந்தா செழிப்பா இருப்போம். ஆனா நம்ம செழிப்பா இருந்து இயேசு இங்க இல்லைன்னா அது வனாந்தரமான வாழ்க்கை. எல்லாம் இருந்து இயேசு இல்லைன்னா உலகத்தெல்லாம் தன் ஆதாயப்படுத்தி தன் ஜீவன் நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும் பொழுது, பாவத்தை அறிவித்து விட்டு விடும் பொழுது நம்மளை அவர் ஆதரிக்கிற தேவனாகிய கர்த்தர். அதாவது நம்மளை ஆண்டவர் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதே நம்ம என்ன பண்ணாரு? நம்மளை ஆதரித்த தேவன். ஆமே, என் நாமத்தை உனக்கு என்ன பண்ண, நீ அறியாதிருந்தும் என் நாமத்தை உனக்கு தரித்தேன்னு சொல்லுகிறார். நான் இயேசு அறியாத பொழுது கூட என்னை ஆதரித்த வந்த, அப்பதான் தெரியுது சர்வ வல்லமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு ஆதரித்து வந்தாருன்னு சொல்லி நான் மனதார ஆண்டவர் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். என் தலைமுறைகள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் உங்களை ஆதரிப்பவர். யார் உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்க. யார் கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கு கைவிட மாட்டார். புலம்பல வாசிக்கிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை ஆதரித்து வந்த கர்த்தர், அத்தனை பேர் ஆதரித்த ஆண்டவர் உங்களை ஆதரிக்க மாட்டாரா? உங்க பிள்ளைகளை ஆதரிக்க மாட்டாரா? நிச்சயமா ஆதரிக்கிறவர்,
சர்வவல்லவர் உங்கள் வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இந்த உபத்திரத்தை வெளியே வருவீங்க. தேவனுக்காக நீங்கள் பிரகாசிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே எங்களை ஆதரித்து வந்த தெய்வமே ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக மனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி. வழி தெரியாத வனாந்தரத்தில் எங்களுக்கு வழியை காட்டினரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வழியாக சத்தியமாக ஜீவனுமாக ஆண்டவர் இருந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்கிறார். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.